இந்த வீடியோவில் நம்ம UGTRB Physics Unit 2 இருக்கு இல்லையா, அதிலிருந்து Degrees of Freedom பற்றி பார்க்க போகிறோம். Degrees of Freedom, the number of independent ways in which a molecule of gas can move. Independent wayல molecules of gas வந்து எப்படி மூவ் ஆகிறது நம்ம degrees of freedom சொல்கிறோம். இப்படி மூவ் ஆகிறதுல நமக்கு 3 degrees of freedoms இருக்குது. ஓகேவா? If a molecule has n number of independent particles, then total degrees of freedom in 3 dimensions of the molecule is determined by F is equal to 3n. ஒரு மாலிகுலில் n நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3 டைமென்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா F is equal to 3n. ஓகே, இது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நமக்கு வந்து இந்த ஃப்ரீடமில் வந்து நமக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் நமக்கு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், வைப்ரேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு 3 இருக்குது. ஸோ ஒவ்வொன்றை பற்றி நம்ம பார்ப்போம். First, translational degree of freedom. It arises from the ability of gas molecule to move freely in space. அந்த இது எப்படி வரும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் மோஷன், கேஸ் மாலிகுல் வந்து ஒரு ஸ்பேஸில் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இட் மே மூவ் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் டைரக்ஷன். கேஸ் வந்து எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகலாம். அது எக்ஸ் ஒய் இசட்னு எந்த டைரக்ஷனில் வேணாலும். when center of mass of particles moves into initial position to a new position, அதாவது பார்ட்டிகிள் வந்து சென்டர் பொசிஷன்லேருந்து அது சென்ட்ரல்லேருந்து அதாவது நியூ, அதுதான் இனிஷியல் பொசிஷன் சொல்கிறோம். இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஒரு நியூ பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. we say that the particle is moving in a translational motion along x, y and z axis. சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிள் இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஒரு நியூ பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. அது என்ன மெத்தட்னா டிரான்ஸ்லேஷன் மோஷன் சொல்கிறோம். இது எந்தெந்த ஆக்சிஸில் இருக்கலாம், எக்ஸ் ஒய் இசட்னு எந்த ஆக்சிஸில் வேணாலும் இருக்கலாம். இப்போ கேஸ் மாலிகுல் இருக்கு இல்லையா, அதில் டிரான்ஸ்லேஷன் மோஷன் வருதுன்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 இருக்குது. ஸோ 3 degrees of freedom associated with it. Whether they are monoatomic, diatomic, polyatomic or any molecule may move freely in all directions in 3D phases, 3-dimensional phases. அதாவது இதில் என்னென்னலாம் இருக்கலாம், மோனோஅட்டாமிக்காக இருக்கலாம், டயட்டாமிக் மாலிகுலாக இருக்கலாம், பாலிஅட்டாமிக்காக இருக்கலாம், ஆர் எனி அதர் மாலிகுல், எந்த மாலிகுலாக இருந்தாலும் ஃப்ரீயாக மூவ் ஆகுது ஆல் டைரக்ஷன்ஸில் 3D ஸ்பேஸில். ஸோ பாருங்கள், இந்த கிராஃப் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற டயக்ராம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு மோனோ அட்டாமிக் இருக்குது. ஸோ இந்த மோனோ அட்டாமிக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் 3 டைரக்ஷனில் எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். ஸோ 3 பாசிபிள் டிரான்ஸ்லேஷன் மோஷன் ஆஃப் ஏ மோனோ அட்டாமிக் மாலிகுலுக்கான ஃபிகர் இது. அடுத்தது செகண்டாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நமக்கு 2 ஆட்டம்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, டைஅட்டாமிக் மாலிகுல். ஸோ சேம் எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் இருக்குது. இப்போது மேலே ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வந்து அப் டைரக்ஷனில் இருக்க ஆரோ மார்க் வந்து டிரான்ஸ்லேஷன் அலாங் இசட் ஆக்சிஸ். இந்த சைடில் இருக்கிற டிரான்ஸ்லேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆரோ மார்க் வந்து டிரான்ஸ்லேஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஸோ இது மாதிரி தான் நமக்கு வந்து அங்கே டிரான்ஸ்லேஷன் மோஷன் நடக்குது. ஸோ இந்த ஃபிகர் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். It represents the number of unique ways the molecules may rotate in space above its center of mass with a change in the molecule orientation. இந்த மாலிகுல் வந்து ரொட்டேட் ஆகலாம் எப்படின்னாக்கா அபவுட் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வித் ஏ சேஞ்ச் இன் மாலிகுல் ஓரியன்டேஷன். சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து நமக்கு வந்து அது ரொட்டேட் ஆகுது. அப்போ வந்து நமக்கு என்னென்னா மாலிகுலோட ஓரியன்டேஷனில் சம் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ மோனோ அட்டாமிக் கேஸஸ் நோ ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். மோனோ அட்டாமிக் கேஸஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நமக்கு ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்காது. As the center of mass sits directly on the atom and no rotation which creates change is possible. Center of mass வந்து அங்கே சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நமக்கு வந்து அந்த ரொட்டேஷன் வர பாசிபிள் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் மோனோ அட்டாமிக் கேஸில் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமில் வந்து ரொட்டேஷனல் வந்து இல்லை. Diatomic molecule lying along y-axis can undergo rotation about the mutually perpendicular x and z axis passing through its center of gravity. ஸோ டைஅட்டாமிக் மாலிகுல் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸில் இருக்குது, அது லையிங் ஒய் ஆக்சிஸ். அப்புறம் அது அங்கே ஒய் ஆக்சிஸ்லேருந்து அது ரொட்டேட் ஆகும் பொழுது
அது எப்படி இருக்குன்னா எக்ஸுக்கு இசட் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? இட் ஷோஸ் லீனியர் மாலிகுல். இது வந்து எதை ஷோ பண்ணுது அப்படின்னா லீனியர் மாலிகுல். அப்போ இந்த லீனியர் மாலிகுல்ல நமக்கு 2 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. நான் லீனியர் மாலிகுல்ல 3 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ ரொட்டேஷனல் வந்து லீனியர் மாலிகுல், நான் லீனியர் மாலிகுல். லீனியரில் 2 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. நான் லீனியரில் 3 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. மோனோ அட்டாமிக்கில் ரொட்டேஷன் கிடையாது. இப்போ கீழே நீங்கள் பாருங்கள், டைஅட்டாமிக் மாலிகுல் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ். ஸோ 2 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது வந்து ட்ரைஅட்டாமிக் மாலிகுல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் எக்ஸ் ஒய் இசட்னு 3 ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இதனுடைய ரொட்டேஷனும் இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இங்கே ஆட்டம்ஸ் வைப்ரேட் அண்ட் தீஸ் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் எ மாலிகுல் ஸ்லைட்லி சேஞ்ச். இங்கே வந்து வைப்ரேஷனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டம் மாலிகுல்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஓரியன்டேஷனில் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். டைஅட்டாமிக் மாலிகுல்ல 1 வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. அதேமாதிரி பாலிஅட்டாமிக் மாலிகுல்ல 3n வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஓகே, டைஅட்டாமிக் அண்ட் பாலிஅட்டாமிக். சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், வி சப்ட்ராக்ட் ட்ரான்ஸ்லேஷனல் அண்டு ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, ஃப்ரம் டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்லேருந்து ட்ரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா we find vibrational degrees of freedom of linear and non-linear molecules. அதாவது டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்லேருந்து ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எது இதில் கிடைக்கும்னா லீனியர் அண்டு நான் லீனியர் மாலிகுலில் கிடைக்கும். ஸோ கீழே இருக்க இந்த டயக்ராம் பாருங்கள், 2 ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த ஆட்டமில் வந்து வைப்ரேஷன்ஸ் நமக்கு வைப்ரேஷன் அலாங் மாலிகுலர் ஆக்சிஸில் தான் நமக்கு இந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ட்ரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷனல் அண்டு வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்க்க போகிறோம். அதாவது மோனோ அட்டாமிக், லீனியர், நான் லீனியர் மாலிகுல்ஸ். ஒரு மோனோ அட்டாமிக் இருக்கு இல்லையா, அதில் ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் வந்து 3 இருக்குது. ரொட்டேஷனல் மோஷன் கிடையாது, வைப்ரேஷனும் கிடையாது. அப்போ டோட்டல் மோனோ அட்டாமிக்கில் எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது? 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. நெக்ஸ்ட்டு லீனியர் மாலிகுலில் ட்ரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் வந்து 3 இருக்குது, ரொட்டேஷனல் 2 இருக்குது, வைப்ரேஷனல் வந்து 3n-5 இருக்குது. ஸோ நம்ம டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ட்ரான்ஸ்லேஷன் ரொட்டேஷனை ஆட் பண்ணோம்னா 5 இருக்குது, இங்கே வைப்ரேஷன் 3n-5 இருக்குது. ஸோ டோட்டல் வந்து நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற ஆன்சர் 3n. நெக்ஸ்ட்டு நான் லீனியர் மாலிகுலில் ட்ரான்ஸ்லேஷன் வந்து டிகிரி வந்து 3 இருக்குது, ரொட்டேஷனல் 3 இருக்குது, வைப்ரேஷனல் வந்து 3n-6 இருக்குது. ஸோ ரெண்டையும் நமக்கு வந்து டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக வந்து 3n இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மோனோஅட்டாமிக், லீனியர் மாலிகுல் அண்டு நான் லீனியர் மாலிகுல்ஸ். Equipartition law of energy. For a system in equilibrium, on average energy of 1/2 kT or 1/2 RT associated with each degrees of freedom. ஸோ இங்கே வந்து 1/2 kT அண்ட் 1/2 RT இருக்கு இல்லையா, அதில் கேங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர். அப்போது 1 ட்ரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ஒரு ட்ரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமில் என்ன இருக்குது? 1/2 kT ஆர் 1/2 RT இருக்கும் 1 ட்ரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமில். அதே 1 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமில் ரொட்டேஷனல் வந்து 1/2 kT ஆர் 1/2 RT. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. 1 வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்திங்கன்னா KT ஈக்குவல் டு RT. 1 வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் KT ஈக்குவல் டு RT. இதில் டோட்டல் எனர்ஜி கேட்டாங்கன்னா டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு E translational, E plus E rotational plus E vibrational plus E electronic. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண கிடைக்கிறது நமக்கு டோட்டல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் ஃபார் லீனியர் மாலிகுல்ஸ். இந்த லீனியர் மாலிகுலில் எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு ஏற்கனவே ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன் அண்ட் வைப்ரேஷன் தெரியும். ஸோ லீனியர் மாலிகுலில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் 3, ரொட்டேஷன் 2, வைப்ரேஷன் வந்து 3n-5.
இப்போ எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அந்த கான்ட்ரிபியூஷனை ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ஹை டெம்பரேச்சர்னு எடுத்துக்குவோம். ரூம் டெம்பரேச்சரில் வந்து 3 × 1/2 kT, இது டிரான்ஸ்லேஷன். ரொட்டேஷன் வந்து 2 × 1/2 kT. வைப்ரேஷன் வந்து இன்ஆக்டிவ். எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் அட் ரூம் டெம்பரேச்சரில் வைப்ரேஷன் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் அட் ஹை டெம்பரேச்சர். இப்போ ஹை டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது டிரான்ஸ்லேஷன் வந்து என்னவா இருக்குது, 3 × 1/2 kT. ரொட்டேஷன் வந்து 2 × 1/2 kT. வைப்ரேஷன் வந்து 3n-5 × kT. ஓகேவா? ஸோ இது எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் லீனியர் மாலிகுல்ஸ். நெக்ஸ்ட்டு எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் ஃபார் நான் லீனியர் மாலிகுல். இப்போ நான் லீனியர் மாலிகுலில் டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை இருக்குது, 3, ரொட்டேஷனல் 3, வைப்ரேஷனல் 3n-6. நெக்ஸ்ட்டு எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் அட் டெம்பரேச்சர், அது ரூம் டெம்பரேச்சர், இன்னொன்று ஹை டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனில் வந்து 3 × 1/2 kT. ரொட்டேஷனலில் 3 × 1/2 kT. வைப்ரேஷன் இன்ஆக்டிவ். நான் லீனியர்லையும் ரூம் டெம்பரேச்சரில் வந்து வைப்ரேஷனல் இன்ஆக்டிவாக இருக்குது. எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் அட் ஹை டெம்பரேச்சர் 3 × 1/2 kT வந்து ரொட்டேஷனல். வைப்ரேஷன் வந்து 3n-6 × kT. ஓகேவா? இது எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நான் லீனியர் மாலிகுல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் மோனோ அட்டாமிக் கேஸ். நம்ம மோனோ அட்டாமிக், டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக்லாம் சொன்னால முன்னாடியே, அதில் வந்து ஃபஸ்ட்டு மோனோ அட்டாமிக் கேஸோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தோன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி எ சிங்கிள் ஆட்டம் ஆஃப் பாயிண்ட் மாஸ். It has 3 degrees of freedom of translational motion. Translation motionல வந்து நமக்கு 3 degrees of freedom இருக்குது along 3 coordinate axis. என்னென்ன ஆக்சஸ்னா x, y and z. இதில் வந்து நமக்கு ரொட்டேஷனும் வைப்ரேஷனும் இருக்காது மோனோஅட்டாமிக் கேஸில். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா inert gases like ஹீலியம், நியான், ஆர்கான் இது எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னாக்கா மோனோஅட்டாமிக் கேஸோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நெக்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் டைஅட்டாமிக் மாலிகுல். அடுத்து டைஅட்டாமிக் மாலிகுலில் பார்த்தோம்னா இட் ரொட்டேட் அபவுட் எனி ஆக்சிஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். இட் ரொட்டேட்ஸ் அபவுட் எனி ஆக்சிஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ஓகே, இது டைஅட்டாமிக் மாலிகுல். இட் ஹேஸ் 2 ரொட்டேஷனல், 3 டிரான்ஸ்லேஷனல் ஆக்சஸ், என்னென்ன ஆக்சஸ் அண்டு 1 வைப்ரேஷனல். அதாவது நமக்கு டைஅட்டாமிக் மாலிகுலோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தோம்னா 2 ரொட்டேஷனல், 3 டிரான்ஸ்லேஷனல் அண்டு 1 வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. அப்போ டைஅட்டாமிக் மாலிகுலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கு நமக்கு 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அட் ஹை டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சரில் 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. அட் ரூம் டெம்பரேச்சர் நமக்கு 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் இருக்கும் டைஅட்டாமிக் மாலிகுலில். பிகாஸ் வைப்ரேஷன் மோஷன் இஸ் நாட் கான்ட்ரிபியூட். வைப்ரேஷன் மோஷன் வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா O2, N2, CO, Cl2 அண்ட் ஸோ ஆன். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸ். இப்போ ட்ரைஅட்டாமிக் மாலிகுலோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து என்னவா பிஹேவ் பண்ணோம்னா ஒரு டைஅட்டாமிக் மாலிகுலாக பிஹேவ் பண்ணும். இதில் இப்போ லீனியர் மாலிகுல் அண்டு நான் லீனியர் மாலிகுல்னு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு லீனியர் மாலிகுல். லீனியர் மாலிகுலில் பார்த்தீங்கன்னா 3 டிரான்ஸ்லேஷனல் அண்டு 2 ரொட்டேஷனல் நமக்கு அதில் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். 3 டிரான்ஸ்லேஷனல் அண்டு 2 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் வந்து நமக்கு 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இது எப்போ அப்படின்னா அட் ரூம் டெம்பரேச்சரில். ஒரு ரூம் டெம்பரேச்சரில் லீனியர் மாலிகுலில் மொத்தம் 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. அட் ஹை டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சரில் நமக்கு வைப்ரேஷன் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்போ வந்து 4 வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து எத்தனை இருக்குது, டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் சேர்த்தா 5, இப்போ வைப்ரேஷன் 4 சேர்த்தோம்னா 9. அப்போது ஒரு லீனியர் மாலிகுலில் நமக்கு ஹை டெம்பரேச்சரில் 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா CO2, CS2 அண்ட் ஸோ ஆன். ஒரு நான் லீனியர் மாலிகுலில் ரூம் டெம்பரேச்சரில் நமக்கு 3 ரொட்டேஷனல் அண்டு 3 டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. அப்போ டோட்டல் 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். இங்கே வைப்ரேஷன் இருக்காது ரூம் டெம்பரேச்சரில். அதே வந்து ஹை டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டோம்னா வைப்ரேஷன் ஆட் ஆகும். அதில் 3 வைப்ரேஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது.
அப்போ ஒரு நான் லீனியர் மாலிகுல் எடுத்துக்கிட்டோம்னா ரூம் டெம்பரேச்சரில் 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் ஹை டெம்பரேச்சரில் 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா H2O, SO2 அண்ட் ஸோ ஆன்.